கடைசியாய் At the end, ஒரு வேலை இருக்கிற கோயம்புத்தூருக்கு போனாங்க. they went for a job to Coimbatore. அவன் வேலை செஞ்சானா என்னன்னு தெரியாது. Not sure whether he worked or not. வரும்பொழுது அம்மா நான் ஊழியம் செய்யறேம்மான்னு சொல்றான். And he returned, he said, I am serving the Lord. இப்போ அவன் அநேக சபைகளுக்கு அவன் தலைவனா இருக்கு. Now he is a head of many churches. இழந்து போன குடும்பம்லாம் இப்போ உள்ள வந்துருச்சு. All the family scattered, now it's ஏன் gathered. இந்த சாட்சியை சொல்றேன்? இன்னைக்கு நம்ம நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற அநேக பாஸ்டர் 90 வகையான பாஸ்டர் Many of the pastors in North Madras, 90%. 90 விதமான பாஸ்டர் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க தெரியுங்களா? நல்லா குடிச்சவங்க, வீட்டுக்கு அடங்காதவங்க, தள்ளுனவங்க, ரவுடித்தனம் பண்ணவங்க தான் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. All glorifying the Lord. அதற்கு அவங்க மனைவியாவது இல்ல அவங்க தாயாரு பண்ண ஜெபம், பல நாள் தேவ சமூகத்துல வந்து காத்திருந்த ஜெபம். There many days waited prayer in the Lord's presence. இன்னைக்கும் நிறைய பேருக்கு வந்து உட்கார்ந்திருக்கலாம். Many of you sitting பல நாள் ஜெபம் பண்ணி இருக்கலாம், இதுவரை கிடைக்குமா? ஆனா நீ ஜெபத்தை விடாதபடி எல்லாம் உலகம் ஃபுல்லா சொல்ல அவன் திருந்தவே மாட்டாங்க. They waited for the Lord. இனி பிசினஸே பண்ண முடியாதுங்க. Can't do business. இனி தொழிலே பண்ண முடியாது. Can't do the business. இனி அந்த வீட்ல வாழவே முடியாது. Can't live in the house. அநேகர் சொல்லலாம். Many people say like, ஆனா நீ காத்திருந்தின கர்த்தர் சொல்லுகிறார், கழுகுக்கு ஒத்த பலனை உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் இந்த தேசத்துல நான் எழுப்புவேன்னு சொல்லி சொல்லுங்களேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நம்ம கவனிப்போம். we're going to see the Lord's word for our meditation today. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். From the book of Isaiah chapter 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சொல்லுங்களேன். Hallelujah. இந்த மாசம் ஃபுல்லா நீங்க நன்றி சொல்ல போறீங்க. You're going to pay thanks to the Lord for the month. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், because the Lord says, நான் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்க போகிறேன். I want to give you a new strength. ஒரு விசேஷமான ஒரு பவரை கர்த்தர் கொடுக்க போகிறார். The Lord going to give you a special power to you. பலனை இழந்து போய் நீங்க காணப்பட்டிருக்கலாம். You may be lost strength. அநேக நாட்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கலாம். You waited for many days. அநேக விண்ணப்பங்கள் நடக்காமயே காணப்பட்டிருக்கலாம். Many of your prayers not answered. நீங்க அநேக நேரங்களில் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம். May be fainted at many times. எங்கெங்க நீங்க பலன் இழந்து போனீங்களோ அந்தந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் பலன் கொடுக்க வல்லவரா இருக்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. God going to renew your strength. Hallelujah. 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 கர்த்தர் புதிய பலன் தருகிறார். Lord renew your strength. ஆனா முதல் லைன் சொல்லுகிறது, the first verse says, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, those who wait for the Lord. பிரியாணி கடையில போய் வெயிட் பண்றோம். We may be wait at the biryani center. சாப்பாட்டுக்காக வெயிட் பண்றோம். We may wait for food. இந்த மாலை நேரங்களில் சில திருமணம் நடக்கும். We may see marriage at the evening time. அந்த ரிசப்ஷன் முடிஞ்சோன்னு எல்லாம் சாப்பிட போய் உட்காருவாங்க. Once the event done, they are waiting for கல்யாணத்துல பாத்தீங்கன்னா, if you look at the marriages, எல்லாம் முன்னாடி போய் உட்கார்ந்துருவாங்க. the people sitting at one line for அவங்க முதல் வாயை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி போய் நின்றுவோம். we stand behind them before they take their first நீங்க வா it just come, we ask the people to stand behind. நீங்களே சொல்றீங்க, அது சீக்கிரம் முடிச்சிடுவாரு, சீக்கிரம் வாங்க. behind them we talk, they will finish it soon, you just come.
அவர் அப்பதான் ரெண்டாவது பந்தி வாங்க உனக்கு வயிறு எரியும். எப்பதான் முடிப்பாரு இவரு? The next person sitting behind you, he waited for you. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, சில நேரம் சாப்பாட்டுக்கு காத்திருப்போம். sometime we wait for food. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவசரத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிடுவீங்க. Some of the people taking fast ரேஷன்ல food. போய் காத்திருப்போம். We waited at ration. ஸ்கூல் வாசல்ல காத்திருப்போம். We waited at school. இந்த ராயப்பேட்டையில ஒரு ஸ்கூல் உண்டு, டிஏவி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல். There is a school at Rayapet called DAV. அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துல ஒரு முறை அட்மிஷன் கொடுக்கும் பொழுது Once in a year for the admission. அந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, விடகால் 4 மணி 5 மணி எல்லாம் கியூல நின்னுப்பா. From the early morning 4 to 5 a.m. onwards, people started waiting. எப்படியாவது சீட் கிடைச்சிடணும். At least anyway they need to get a seat for இந்த the. அமெரிக்கால விசா கிடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பேர் கோடீஸ்வரர் இருந்தாலும் ரோட்ல என்ன பண்ணி ஆகணும், வெயில்ல உட்கார்ந்து காத்துன்னு No matter how big a millionaire, they need to wait visa for you. ஏன் காத்திருக்கீங்கன்னா, காத்திருந்தா என்ன பண்ண முடியும், எப்படியாவது வாங்கிடலாம். If we wait, we can assure it. நம்ம காத்திருந்தா எப்படியாவது சாப்பிட்டுடலாம். If we waited somewhere, we நம்ம can eat. காத்திருந்தா கண்டிப்பா சம்பளம் வந்துரும். If we waited, we will get paid. இதெல்லாம் காத்திருக்கிறோம் தவிர, ஆனா தேவ சமூகத்துல மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. We are waiting for all the things except the Lord's presence. இந்த மாதம் கர்த்தர் உன்னோடு பேசிக் This கொண்டிருக்கிறார். month the Lord is speaking with உங்க you. வாழ்க்கையில கர்த்தர் புது பலனை கர்த்தர் கொடுக்க The விரும்புகிறார். Lord going to renew your life. நீங்க செய்ய வேண்டிய காரியம், The only one thing you need. தேவ சமூகத்துல காத்திருப்பது. ஒரு ஆமென் You சொல்லுங்க. need to wait at Lord's presence. நல்ல சத்தமா தான் சொல்லுங்க. Say loudly amen. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகத்துல வந்து யார் காத்திருக்கீங்களோ, The Lord said, who are all waited in my presence. எத்தனை பேர் என்னோட காத்திருக்கிறீங்களோ, How many of you waited நான் in my உங்களுக்கு புது presence? பலன் கொடுக்கிறேன். I will give you new strength. ஹல்லேலூயா. Hallelujah. எந்தெந்த இடத்துல பலனை இழந்து போயிருக்கீங்க, Wherever you lost your strength, எந்தெந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் நிக்கிறீங்க, wherever you tired, எந்தெந்த இடத்துல குழப்பத்தோடு வந்து நிக்கிறீங்க, where you confused, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking with you. உன் Those who are. துக்கங்களை எல்லாவற்றையும் என் தேவன் சந்தோஷமாய் The மாற்றுவார். Lord will turn all your mourning into joy. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, என்னிடத்துல வந்து காத்திருந்தீங்கன்னா if you wait at my presence, நான் புது பலன் தருவேன். I will renew your strength. அது புது பலன் எப்படி இருக்கும்னா, How the strength would be. கழுகுக்கு ஒத்த பலன் அப்படின்னு சொல்லுகிறார். It's equal to the strength of eagle. அநேக நேரம் தேவன் வேதத்துல ஏதாவது ஒரு விலங்கை கூப்பிட்டு இத மாதிரி ஒண்ணு நான் பலப்படுத்துறேன்னு சொல்லுவார். Many times Lord quotes some of the animals to சிங்கத்தை this போல, thou I'll do, like lion, காண்டாமிருகத்தை போல, like a beast, சில நேரங்களில் காக்காவை கூட என்ன பண்ணுவாரு, even sometimes the crow. இங்கே கழுகுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். Your Lord strengthen like you. கழுகை நம்ம ஒப்பிடும் பொழுது, When we compare eagle, இருக்கிறதுலே பறவை இனத்துல வந்து அது ஒரு ராஜா போல ஒரு பறவை. it's like a king amongst the beasts of air. தேவன் அதுக்கு ஒண்ணு ஒப்பிடல. Lord not comparing to you the bird. இந்த கழுகு என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலே உயரத்துல பறக்கிற ஒரு பறவை. This is one of the bird fly high amongst all the birds. கர்த்தர் இந்த உயரத்துல உன்னை கொண்டு போகணும் கர்த்தர் சொல்லல. And the Lord not said he will lift you up like that. அந்த கழுகு அந்த ஒரு காரணத்தை உனக்கு ஒப்பிடல. The Lord not compare you with that. அடுத்தது அந்த கழுகு என்ன பண்ணுமா, ஒரு 8 வயசு பிள்ளைனா கூட என்ன பண்ணிடும், அழகா அப்படியே தூக்கிட்டு போயிடும். The eagle will lift 8 years thing. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. எல்லாம் கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு. It's good to hear everything. அப்ப கர்த்தர் எதுக்கு தான் சொல்றாரு, Then what the Lord compare this? கழுகுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. There is a specialty for you. மனுஷனுக்கு இல்லாதது, It's not with man. மிருகங்களுக்கு இல்லாதது, It's not with animals. பறவைகளுக்கு இல்லாதது, It's not with all மீன் the, வகை இல்லாதது, it's not all with the airs. கழுகு மட்டும் என்ன பண்ணுமா, What the eagle will do? இழந்ததை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். It will renew what it lost. சொல்லுங்களேன். Say, இழந்ததை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். the Lord favor you to restore what you lost. அதற்கு தான் கர்த்தர் ஒப்பிடுகிறார். The Lord compare these two. கழுகுக்கு என்ன திமிரு இருக்குன்னா, நான் தான் பெரிய பறவை. The eagle thought that he is a big bird. இருக்கிற பறவைகளை விலங்க கூட சாப்பிடுற அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கு, பலம் இருக்கு. Yes, strength to eat the animals. இருக்கிறதுல ரொம்ப திமிர்னா ரொம்ப ஹைட்ல பறக்கும். This is the one fly most high. அநேக இடம் நம்மளும் என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் கொஞ்சம் பதவி உயர்வோ இல்ல வருமானமோ இல்ல சூழ்நிலைகளை மாறும் பொழுது நாமும் மேன்மை எதிர்பார்ப்போம். This is how we are also expecting exalted sometimes. இருக்கிற நிலைமையிலே நம்ம இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. It's good that if you are same as today. ஒரு படி மேல ஏறும்போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். The problem will start when you increase.
ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். Hope you understand what I'm saying. கரெக்டா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஒரு வருமானம் போயிடுச்சுன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். We may be fainted if we lose income. பழையபடி ஓட முடியலன்னா நொந்து போயிடுவோம். If we are not able to run as usual, we faint. பழையபடி வேலை செய்யலன்னா நொந்து போயிடுவோம். We faint if we are not. நல்லா வீட்ல இருந்துட்டு வீட்டை வித்துட்டோம்னா சோர்ந்து போயிடுவோம். We sold our good running home, we will faint. உங்க இருதயம் முடிவு பண்ணிட்டோம், மீண்டும் என்னால என்ன பண்ண முடியாது. பிபி சுகர் வந்துச்சுங்க, மீண்டும் பழையபடி சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, அவ்வளவு முடிஞ்சு. Our heart will used to say that you can't do anything as usual. ஆனா தேவன் சொல்லுகிறார், கழுகுக்கு ஒத்த பலனை நான் தருகிறேன். But our Lord says, I will strengthen you like. அந்த கழுகு என்ன பண்ணும்? முதிர் வயதுல சிறகுகள்லாம் கொட்டின உடனே, at the elder age, once the feather shed for the eagle, அதால பழையபடி என்ன பண்ண முடியாது, உயரத்துல பறக்க முடியாது, கொஞ்சம் மிடிலாவே பறக்க ஆரம்பிச்சு. couldn't fly like as usual. அது இருதயம் நொறுங்க ஆரம்பிச்சிடும். His heart started broken. உடனே என்ன பண்ணும்? Immediately the eagle, யாருக்கும் தெரியாத, தன் ஃபேமிலிக்கு தெரியாத ஒரு மலை உச்சி, யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு 150 நாள் போய் பாஸ்டிங் போடும். he just went and do fast 150 days alonely in separate place. எத்தனை நாள்? How many days? 150 days. 150 days. ஏன் அப்படின்னா, The reason behind it, அந்த சிறகுகள் மீண்டும் முளைக்கிற வரையும் again the feathers should grow. அது அந்த இடத்துல காத்திருக்கும். It's waited on the place. நம்ம என்ன பண்ணுவோம்? 150 நாள் தான். ஃபர்ஸ்ட் நாள் வந்த உடனே ரோமத்தை பார்ப்போம். The first day we will look our skin. உடனே அக்கவுண்ட்ல பாப்போம், ஜெபம் பண்ணியாச்சு, ஏதாவது வந்திருக்குமா? We just look our mobile, we prayed it immediately expecting. இல்ல, this is how. உடனே ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணுவோம், ரிப்போர்ட் மாறிச்சே, நேத்து சர்ச் போயிட்டு வந்தேன். We just went and check our report in hospital, we attended church yesterday. உடனே உன் கணவன்கிட்டயும் பிள்ளைகிட்டயும் மாற்றத்தை பாப்போம், ஒரு சேஞ்சஸ் இருக்கு. Immediately we expecting changes at our husband and children. ஹல்லேலூயா. உடனே சோர்ந்து போய்டுவோம். Immediately we just tired. ரொம்ப சோர்ந்து போய்டுவோம். We just tired immediately. இந்த கழுகு பாருங்க, 150 நாள்னா எத்தனை மாசங்க? You just look at the eagle, 150 days, how many months? எத்தனை மாசம்? 5 மாசம். It's waited for 5 months. 5 மாசம் ஒரே இடத்துல யாரால உட்கார முடியுமா? Is it possible for anyone to sit in a place? செய்ய ஆரம்பிக்கும். But the eagle used to do. மீண்டும் தன் சிறகுகள் முளைக்கிற அளவுக்கு காத்திருக்கும். It's waited again, his feathers grow. அது எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன்னா 100வது நாள்லயே சிறகுகள் தான் ஆயிடும், முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். I thought that from the 3rd day onwards it will start grow. பாத்திருக்கீங்களா, பசங்க கொஞ்சம் அப்படி நடக்க ஆரம்பிக்கும், குழந்தை. If you look at the children, once they start தத்தி நடக்க ஆரம்பிக்கும், crawl, they just walk like. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? ஓட ஆரம்பிக்கும். They start running. நம்ம எல்லாம் குழந்தை இப்பதான் நடக்கும், அது என்ன பண்ணும்? எங்க விட்டாலும் புசு புசுன்னு ஓடும், இப்படி ஓடும், அப்படி ஓடும். குழந்தைங்க பிடிக்க முடியாது. Small kid, they will roam all over the home. இப்பதான் சைக்கிள் ஓட்ட கத்துப்போம், ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவோம்? மெயின் ரோடுக்கு ஓட்டணும்னு ஆசைப்படும். It started learning the cycling, but they expect to go and ride on the road. உண்மைதானே? கொஞ்சம் ஜம்முனும் சடனா என்ன பண்ணுவோம்? பெரிய ஆளா ஆயிடணும்னு நினைப்போம். We just do little prayer, but expecting to be a big person. ஆனா அந்த கழுகுக்கு 100வது நாள்லயே சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். But the eagle get its feather grow on under. அந்த கழுகு என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும். Still the eagle wait. நல்லா முளைக்கட்டும். Let it grow more. நல்லா முளைக்கட்டும். Let it grow more. 150 டேஸ்க்கு அப்புறமேட்டு என்ன இருக்குன்னா, அது உடம்புல ஃபுல்லா நல்ல சிறகுகள், எல்லாம் புதிய சிறகுகள். ஹல்லேலூயா. 150 days it got new feather. இருதயத்துல சோர்ந்து போனவைகள் எல்லாம் மீண்டும் ஒரு புதிய பலன். Get new strength in his heart. இந்த ஹீரோ சொல்லுவாங்கல சினிமால, வந்துட்டான்டா. Sometime in film you can see that the person is coming. அந்த கழுகு மீண்டும் தன் கூட்டத்திற்கு நேராக புதிய பலத்தோடு வந்து சேரும் பொழுது அந்த இருதயம் எப்படி இருக்கும்? இனியே நான் என்ன பண்ணுவேன்? மற்றவங்களை காட்டி நான் உயரத்துல பறப்பேன். Again his new feathers grown, the eagle. இனி எனக்கு வயசு இல்ல, I can fly more as strength. மற்றவங்களுக்கு மத்தியில எதிரிகளுக்கு முன்பாக நான் போட்டியிடுவேன். I can fight against the enemy. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த கழுகுக்கு ஒத்த பலனை கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்க அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. Said you will be renewed as strength of eagle. சோர்ந்து போயிருக்கலாம் அநேக நேரங்கள்ல. You may be fainted at many times. வெட்கப்பட்டு போயிருக்கலாம் அநேக நேரங்கள்ல. You may be ashamed many times. நீங்க கவலையோடு உட்கார்ந்திருக்கலாம் அநேக நேரங்கள்ல. Sit with worries. என்ன செய்வதுன்னு தெரியாதபடி விழி பிதுங்கி உட்கார்ந்திருக்கலாம். You may be confused what not to do. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த But மாசம் the Lord says this month, நான் புதிய பலனை உனக்காய் கொடுக்க போறேன். and the Lord said, I will renew your strength. ஹல்லேலூயா. Hallelujah. எடுத்து படிங்க, சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of Psalm chapter verse 105.
நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. ஹல்லேலூயா. Hallelujah. வாழ வயது வருதுன்னா அர்த்தம் நன்மையினாலும் உன் வாழ்க்கை திருப்தியாகுது. What it mean by your youth is renewed. யார் ஒருவர் தேவ சமூகத்துல நீ காத்திருக்கிறாயோ அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையினால உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. கழுகுக்கு ஒத்த பலன் மீண்டும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உனக்கு கிருபையை தருகிறவரா இருக்கிறார். God will give you grace to rise again and brighten you. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you faith on this? கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். The Lord going to lift my head. தோற்ற இடத்திலே மீண்டும் எழும்பி நிற்பேன். I will rise against where I defeated. சொல்லுங்க கையை உயர்த்தி. Lift up சாத்தானே, your hand, evil. சாத்தானை பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்றீங்க? சாத்தான் சொல்றது Just என்ன look at பார்க்கறீங்க? evil and say, சாத்தானே, evil, என்ன தோக்கடிக்க முடியாது. you cannot defeat me. நான் மீண்டும் எழும்புவேன். I will rise again. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு காரியத்துல நீ முயற்சி பண்ணும்பொழுது பிசாசின் தாக்கங்கள், எதிரிகள் தாக்கங்கள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கூட எழும்பாதபடி உன்னை நசுக்கி வைக்க பார்ப்பாங்க. When you take efforts, all the evil rise against you. உங்க இருதயம் கலங்காமலும் Your heart should not faint. தேவன் என்னோடு இருக்கிறார் என்று The Lord is with you. உனக்கு சோதனை வரும்பொழுது உனக்குள்ள இருதயத்தில் இருக்கிற தேவன் என்னோடு தான் இருக்கிறார். You should say at your heart, at your trouble time, the Lord எப்படி is with கழுகுக்கு me. சிறகு போயிடுச்சுன்னா அது பறக்க முடியாதோ, How the eagle can't fly when it மனுஷனுக்கு feathers it. நம்பிக்கை காலு. For men the faith and the leg. ஹல்லேலூயா. Hallelujah. வருமானம் முக்கியமான காரியம். Income, it's important one. ஒண்ணு நம்பிக்கை, The faith, confidence. ரெண்டாவது உன் கால்கள், Second, your legs. மூன்றாவது வருமானம். The third, your income. இது ஒரு மனுஷனுக்கு மூணுத்துல எப்பப்ப குறைபடுதோ உன் வாழ்க்கையில எழும்பாதபடி சோர்ந்து போய் உட்கார்ந்துரு. The people get fainted when they are lacking out of உனக்குள்ள three. விசுவாசம் இருக்கணும். You should have faith at your கையை நெஞ்சில சொல்லுங்களேன், எனக்குள்ள Place கர்த்தர் the இருக்கிறார். hand. நம்பிக்கை இருக்கணும். சோர்ந்து போகும்போது சூழ்நிலை You should எல்லாம் have confidence that when you have tired, ஏன்னா கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். because the Lord is with you. ஹல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, Psalm 37 verse 34 நீ says, கர்த்தருக்கு காத்திருந்து you wait, அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சிதறித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அற்புண்டு நீ காண்பாய். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருக்கணும். you should wait at the Lord's presence. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ற உடனே விண்ணப்பம் கிடைக்கல, உடனே வெளியே போயிடுறோம். We just walk out if you are not answered our prayer. ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்திற்காக காத்திருக்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, நிச்சயமா அது கிடைக்கும்ட்டு. But we are waiting for worldly things and have ஆனா confidence. கர்த்தரிடத்துல உனக்குள்ள விசுவாசம் இல்ல. But we are lack of faith with the Lord. வசனம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து The word says, wait for அவர் the Lord வழியில் நடக்கணும். and keep his way. நம்ம எந்த பாதையை தேடுறோம்னா உலகத்தின் பாதையை தேடுகிறோம். அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, பூரணமாய் நம்ம தேவ வல்லமையை சுதரித்துக் கொள்ள We are முடியல. not able to inherit the Lord's strength completely because we are looking the worldly way. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறவராக, the Lord is with you. உங்கள் துக்கங்களை மாற்றுகிறவராக The Lord turn your sorrows. நீங்கள் தினந்தோறும் அவர் வழியை அறிந்தவர்களாய் காணப்படணும். You should be a person to understand his ways. கர்த்தர் சொல்ற, நீ அவர் வழியை தேடতে நம்ம என்ன பண்றோம், உலகத்துல எங்க உயர்வோம்னு சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். But we are looking the worldly praise. இந்த வேலையில சேரலாமா, Whether we can do this work, இந்த பிசினஸ் பண்ணலாமா, or can we do this இத business, வாங்கலாமா, or we can try with this. இத விக்கலாமா. காரணம் என்னன்னா உலகத்துல நான் ஜெயிக்கணும், நான் மேல வரணும். Because in the world I should be a triumph person. ஆனா உலகத்தின் வாழ்க்கையில பார்த்தா நம்ம எல்லா இடத்துலயும் டவுன் ஆயிக்கொண்டே இருக்கிறோம். But if you look at worldly life, we are down. நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாம் உலகத்துல ஏதாவது செல்வத்தை நோக்கியோ இல்ல சமாதானத்தை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கோம். But we look and run all the ways to the world. இந்த வழியில போனா சினிமாக்கு, இந்த தியேட்டருக்கு போனா நல்லா பார்க்க முடியுமா, இல்ல இந்த பீச்சுக்கு போனா நல்லா இருக்குமா, இல்ல இந்த என்டர்டைன்மெண்ட் ஊட்டி போலாமா, கொடைக்கானல் போலாமா, உங்க என்டர்டைன்மெண்ட் அது தேடி We போவீங்க. are looking where we are satisfied entertainment beach or the இந்த vacation கேம் விளையாண்டா நல்லா இருக்குமா, இத யூடியூப்ல பார்த்தா மனசுல சமாதானம் கொடுக்குமா. is our heart at peace if we look at YouTube or if we play the game. சில ஆண்கள் சொல்லுவாங்க, ஒரு டீ குடிச்சா மனசுல கொஞ்சம் பெல்லனா இருக்கும். Some of the men felt like that if they take a cup of tea, they சில feel பேர் தம் confident. அடிப்பான், தம் அடிச்சா டென்ஷன் கம்மியாகும். Some of people thought they can take smoke and get reduced their சில stress. பேர் நல்லா குடிப்பாங்க. Some of the people they drank fully.
ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people. எதுவும் இந்த உலகத்துல நீ எதை நிம்மதியை தேடி போறியோ உன் வாழ்க்கையில அதை தேடிக்கொண்டே இருப்ப. கிடைச்ச மாதிரி இருக்கும், கிடைக்கும், தெரிஞ்சுக்கங்க. You may be seek peace at your life in the world, but you find somewhat. பட் நீ அதை பெற்றுக்கொள்வே, You will receive that as well. நீ பெற்றுக்கொள்வேன்ற நம்பிக்கையில தான் போற, அது உன்னையும் பெற்றுக்கொள்வே. With the confidence you thought that you will get and you ஆனா will அது receive. உண்மையா உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் அது பர்மனண்டா உன் வாழ்க்கையில சொல்யூஷனா இருக்காது. But that's not the permanent peace and solution for தேவன் you. சொல்ற என் சமூகத்துல வந்து காத்துரு, But the Lord says you come and wait at my என் presence. வழியை தேடு, Know my way. என் நான் சொல்லுகிற சத்தியத்தின்படி ஓடு. You just run according to my நான் word. உன்னை உலகத்துல நான் உன்னை உயர்த்துறேன் என்று கர்த்தர் I சொல்கிறார். will lift ஹல்லேலூயா. you up in the world. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அந்த எங்கேயாவது ஒரு வேலை வரும் உங்களை தேடி. You may be get job on the Sabbath day. கல்யாணத்துக்கு போலாமா, இல்ல ஃபங்க்ஷனுக்கு போலாமா, இல்ல வீட்ல துணி துவைக்கலாமா, இல்ல வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாமா, இல்ல ஹோட்டலுக்கு போலாமா, இல்ல வேற ஏதாவது முக்கியமான சொந்தக்காரங்க எங்கேயாவது போலாமா பாப்பீங்க. You may be attempt some other things on the Sunday, whether marriage or relation. இதெல்லாம் ஒதுக்கிட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிற ஓய்வு நாள் என்னை தேடி ஓடி வா. You just keep out all those things. அவர் and come to வார்த்தை Lord கேட்டு presence கீழ்ப்படிந்து நீ அவர் வழியாய் நடக்கும் பொழுது, when you obey his word and walk accordingly. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடிட்டா பிசினஸ் லாஸ் ஆயிடுமே. If we shut our business on Sunday, we may end up lost. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அநேக பிசினஸ் நடக்கும். Because Sunday a lot of business goes. நீ பிசினஸ் நடந்தா வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நீ அந்த நாளை தேடி போய் கொண்டே இருப்ப. You may be open your shop on the day, get more income and get peace. early morning சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவ, சண்டே பிசினஸ் பண்ண போவ. Maybe attend the church at the early morning and then open your இல்ல shop. பிசினஸ் எல்லாம் போயிட்டு கடைசியா வந்து கர்த்தர் இடத்துல வந்து உட்காருவ. You may be come to church after completing your ஏன் business. வேலைக்கு on அப்ப Sunday. போறீங்க, ஏன் அப்ப பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? If you ask them why you are doing your business on இதுதான் Sabbath, பாஸ்டர் நல்ல பிசினஸ். that day we will get more அந்த business. பிசினஸ் பண்ணாதானே என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். I can bless it if I open the அந்த shop. டைம்ல நான் உழைச்சாதானே என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். If I work on the day, my family will be well. எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட். It seems to be everything is perfect. சரி, உன் வாழ்க்கையில நிம்மதியான வருமானமோ, நிம்மதியான ஆசீர்வாதமோ, நிம்மதியான ஆரோக்கியமா கிடைச்சிச்சா? Is you get good at health and the peace at your family. அம்மா, சகோதரி, My brothers and sister, நீ கொஞ்சமா சம்பாதிக்கிறனா if you are earning less, மாசத்துல உனக்கு மெடிக்கல் செலவு 5000 ரூபாய்க்கு, சரி 2000 ரூபாய்க்கு மேல அதிகமா இருக்காது. your medical expense not more than 2000 rupees. பணத்துக்காகவே ஓடுறவனுக்கு மாசத்துக்கு 50000 ல இருந்து 1 லட்சம் ரூபாய் மெடிக்கல் செலவு பண்றாங்க. Minimum a person spend 50,000 to 1 lakh, they run. ஆரோக்கியம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, உடம்பு ஆரோக்கியம், அதை இழந்து போய் காணப்படுவாங்க. The people we used to say health, they lost all that. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My love God, நீ அந்த நாள் children. கர்த்தர் சொன்ன நாள், நான் கர்த்தர் சமூகத்துல காத்திருப்பேன், இதெல்லாம் எனக்கு ரெண்டாவது நீ காத்திருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வருமானத்தை நான் முன்னாடியே நான் கொடுக்கிறேன். Lord said, I will double your income before that if you waited for my presence on the day. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தசம பாகம் அப்படிதான். That is how the tithe is. தேவன் சொல்லுகிறார், என்னோட பங்கு நீ எடுத்துட்டு போற. Lord said, you don't take my portion. நம்ம நினைப்போம், We thought, நான் கஷ்டத்துல இருக்க, கர்த்தர் என் சூழ்நிலை புரிஞ்சு பாருங்க. I am at a hard time, the Lord understand my situation. ஹல்லேலூயா. Hallelujah. வசனம் சொல்லுது, அவர் கணக்கு கேட்கிறதில் வல்லவர். But the word says the Lord is keep account. இவருக்கு வர வேண்டிய சொத்தை The asset comes to him. நான் புடிங்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம, If I deceived and cheated, இவர்கிட்ட இருந்து ஏதாவது அன்பு கிடைக்குமா? whether will I get anything? இவர் உதவி செய்வாரா? செய்ய மாட்டார். Will he help me? No. எது நடக்குதோ இல்லையோ, கர்த்தர் வழி என்ன, அவர் தசம பாகத்தை அவர் சமூகத்துல எடுத்து வந்து முதல்ல கொடுக்கணும். Whatever happen, you should give tithes to the Lord. ரெண்டாவது, மூணாவது, The third thing, தேவனுக்கென்று உன் வழியை மாத்திரம்னா நீதியில நடக்க ஆரம்பிச்சிடணும். if you turn your path according to the Lord, you should walk in righteous. சொல்லுவாங்க, அவங்க இப்படி இருக்காங்களே, இந்த சகோதரி இப்படி இருக்காங்களே. People may quote this sister and brother being like எங்க this. இந்த கிறிஸ்துவன் பாருங்க, அவன் சினிமா பாக்குறான். If you look at their Christian, they're watching movies. நான் வருஷத்துக்கு ஒரு படம் தாங்க, தப்பு இல்ல பாஸ்டர். Yearly once I'm watching it, it's not wrong, pastor. அந்த கிறிஸ்துவன் பாருங்க, You look ஜாதி at பாக்குறாங்க. they are looking the caste. நான் பார்த்தா தப்பா பாஸ்டர்? Is it wrong? ஒரு தப்பு தான் பண்ற பாஸ்டர். I'm doing the only one mistake. சில நேரங்களில் தப்பு இல்லைன்னே நம்ம முடிவு பண்ணிடுவோம். Sometime we are justifying the mistakes. மனுஷனை பார்க்காம, We are looking the man. தேவன் படைப்பாய் பார்க்காம,
We are not looking ஜாதி மதம் மொழியை வச்சு அவங்களை பிரித்து அவங்ககிட்ட பணம் இருக்கு பணம் இல்ல நிறம் கலரை வச்சு எங்கேயாவது பரவாயில்ல ஃபாரின்ல எல்லாம் போனீங்கன்னா வெள்ளக்கார நீக்ரோஸ்க்கு ஒரு பெரிய இன படுகொலையே நடந்து கொண்டிருக்கு. If you look at the foreign countries, there is a great massacre happened between black and white. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் Today கொண்டிருக்கிறார். the Lord is speaking with you. நீதியாய் நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், When you walk at righteous path, அந்த உலகத்துல உன்னை உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போவேன். ஹல்லேலூயா. I will keep you at the high place in the என் world. சமூகத்துல வந்து காத்திருந்து, When you waited my presence, என் சமூகத்துல வந்து காத்திருந்து, when you waited my presence, நன்மையோ தீமையோ நான் கர்த்தர் சமூகத்துல காத்திருப்பேன். whether good or bad, you are waiting at my ஆரம்பம் உலகத்துல நீ தேடி போன உடனே கிடைச்ச மாதிரி இருக்கும், அது கிடைச்சாலும் அது உன் கையில பிரயோஜனமா You இருக்கு. may be received at initial stage when ஆனா you seek தேவன் the Holy செய்வது ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு எப்படி இருக்கும்? But Lord's சம்பூர்ணமாய் work at the காணப்படும். beginning may be small, but end is complete. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்தது The next one. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதல் காரியம் Book of சொன்னேன், Isaiah 30. கர்த்தருக்கு காத்திருக்க கழுகை போல. இரண்டாவது கர்த்தருக்கு காத்திருக்க என்ன பண்ணுவார்? உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போவார். மூணாவது ஏசாயா 30:18. From the book of ஆனாலும் Isaiah 30. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. உங்களுக்கு இறங்கும்படியாக உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் காத்திருப்பாரா? உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தரை நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. People are blessed, those who are waited his presence. பாக்கியவான்னா என்ன? What it mean by blessed? நான் கடந்த ஒரு 3 மாதங்களை பாக்கியவானுக்கு உண்டான நன்மைகளை பார்த்தோம். 3 months we meditated the benefit of ஒண்ணுல தேவ சமூகத்துல வந்து காத்திருந்தா போதும். nothing. You just wait at the Lord's presence. ஜெபம் பண்றதை விட்டுற கூடாது. You should not cease praying. நீங்க ஒரு விண்ணப்பத்தை பண்ணுவீங்க, நடக்காது, ஒண்ணு சோர்ந்து போயிடுவீங்க. ஐயோ சர்ச்சுக்கு போனா நடக்கலங்க. You may be fainted once your prayer not answered. ஒரு காரியம் நடக்கிற வரையும் அவரை நச்சரிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவரே செய்யுங்க 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 Follow the Lord until your prayer is answered. யாரு சொல்றாங்க, யாரு பண்றாங்க? சில பேர் பிசாசு வந்து உன விசுவாசத்துல என்ன பண்ணுவான்? விசுவாசம் போல உன்னை ஏமாத்தி ஒரு முறை கேட்டதை இனிமேட்டு கேட்காது. Sometime the evil deceives you. You asked once, do not ask again. சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, At some time ஒரு முறை கேட்டுட்ட கர்த்தர் சித்தம் இருக்காது போலுக்கு. you asked once, maybe Lord's will not. கர்த்தர் சித்தம் இருக்குன்னு தெரியுமோ தெரியாதோ நீங்களே டிசைட் பண்ணுங்க, கர்த்தர் சித்தம் இல்ல போலுக்கு. Whether you are not sure whether Lord's plan or not, ஜெபத்தை but you விட்டுடுவ. stop yourself. You stopped your prayer. ஆமாவா இல்லையா? Many time you சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ எனக்கு குழந்தை பிறக்காதுங்க. by looking at the situation you thought you won't be. இந்த உலகத்துல 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கலாம். அடுத்தது குழந்தை பிறந்தா எப்படி தான் பிறக்கும்? டெஸ்ட் டியூப் இல்ல வாடகத்தாய் இல்ல 3 years the people not born children 3 years they used to get test baby surrogacy தத்து எடுக்கிறது தான் or adopting children. இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, But the 60 வயது இல்ல 90 வயது ஆனாலும் உன் கர்ப்பத்தை நான் நிரப்புவேன். But the word says not 60 90 I will bless your womb. நம்ம சொல்லுவோம் அது நம்மளுக்கு கிடையாதுங்க. But we used to say it's not for us, it's for someone else. நம்ம அதிகமா ஜெபிக்கிறோமா? Whether we are praying, நம்மள அதிகமா துதிக்கிறோமா? are we praising more the Lord? எனக்கு அது கர்த்தர் செய்ய மாட்டார். The Lord won't do for me. சாராள் ஜெபிச்சாங்கன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கா? The word says Sarah prayed. ஆபிரகாம் தான் தேவனுக்கு பிரியமா இருந்தார். But Abraham pleases the Lord. ஆனா சாராள் வைத்தை கர்த்தர் But ஆசீர்வதிச்சார். Lord blessed Sarah's womb. ஏன்? Why? காத்திருந்தது. சொல்லுங்க, இந்த காத்திருந்ததுக்கு ஒரு சாட்சி உங்க இடத்துல சொல்ல I விரும்புறேன். would like to give you a witness about the benefit of waiting. ஒரு சகோதரனுக்கு வந்து 60வது நாள் 60ஆம் வருஷம் The 60th anniversary. SBI பேங்க்ல ஒர்க் பண்றாரு. He worked at அவர் SBI. ரிட்டையர்மென்ட்க்கு செய்தி கொடுப்பதற்காக என்ன அழைக்கிறாங்க. They invite me to give Lord's word for their retirement function. அந்த செய்தி கொடுக்கும்போது பார்த்துட்டே இருக்கேன். அந்த சகோதரன் ஒரு குழந்தை என் குழந்தைன்னு சொல்ற. அந்த அவருக்கு 62 வயசுல ரிட்டையர்ட் ஆவறாரு. அந்த குழந்தைக்கு 5 வயசு தான் இருக்கு. I just looked at the brother. He had a son 5 years old. நான் நினைச்சேன் தத்து எடுத்திருப்பாரோ. I thought that he may be adopted. ஆனா மூஞ்சி ஒத்து அவர் மாதிரி இருக்கு. But his face inclined to him. வேற ஏதாவது டெஸ்ட் டியூப்ல ஏதாவது பிறந்திருக்குமோ? Is maybe a test tube baby. வாடகை தாய் மாதிரி ஏதாவது இருக்குமோ? Or maybe surrogacy. மெசேஜ் கொடுத்த பிறகு அவர் சாட்சி கொடுத்துட்டாரு. என் குழந்தைன்னு சொல்லிட்டாரு. After we given the Lord's word, they said it's his son. அந்த லாஸ்டா முடிஞ்ச பிறகு அவர் என் இடத்துல பேசுறாரு. After that he spoke to me.
பாஸ்டர் நீங்க விசுவாசத்தை குறித்து மெசேஜ் கொடுத்தீங்க. Pastor, you spoke about faith. நான் விசுவாசத்தை ரொம்ப விரும்புற ஆளு. I love the faith. எனக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. The people said I won't bear children. அதுவும் மனைவி பார்த்து சொல்லிட்டாங்க, உங்க மனைவிக்கு ஃபுல்லா உடம்புல வியாதியா He இருக்கு. said to my wife, she had disease. உங்களுக்கும் குறைவா இருக்கு. You also lack. நாங்க போகாத ஹாஸ்பிடல் கிடையாது. We visited many hospitals. 3 வருஷம் அப்படியே சுத்தணும். We just roam like 3 years. குழந்தை பிறக்கல. We had in child. அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டெஸ்ட் டியூப் வாடகை தாய் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. They given next option test tube and Saracos. அதற்கு என் மனைவி சொல்லிட்டா, My wife said, தேவன் வார்த்தையை நாங்க விரும்புறேன். I believe Lord's word. நிச்சயமா நான் சாவறதுக்குள்ள கர்த்தர் என் கர்ப்பத்தை நிரப்புவார். அல்லேலூயா. Before my death, Lord blessed my womb. இப்படியே சொல்லி ஜெபிக்கிறோம். 20 வருஷம் கடந்து போச்சு. This is how we prayed for 20 years. வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நன்மை சொல்றது போல, சரி பரவாயில்ல, கர்த்தர் சித்தம் வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பாரு, ஒரு குழந்தையாவது தத்தெடுத்து வளங்களேன். People who are coming, the Lord may have some other plan. You just adopt a child. நான் மத்த குழந்தையெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். When I look other child, I feel எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. I don't have child. மத்த குழந்தையெல்லாம் கொஞ்சம் போவேன். I just look at the other child. ஏதாவது என் சொந்தத்துல வந்து ஃபங்க்ஷனுக்கு போனா வந்து என்ன மலடினே தள்ளி வைப்பாங்க. People they are reject me when I attend the function. சொல்றேன், மனைவி படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாஸ்டர். I feel very hard when my ஆனா காத்திருந்தோம் பாஸ்டர். But we waited. அந்த பிள்ளைக்கு 5 வயசாவது, 55 வயதுல எனக்கு என் தேவன் சொந்தமா எனக்குன்னு ஒரு குழந்தை என் என் பொண்டாட்டி வைத்த நிரப்பி. But the Lord blessed my அவளுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, BP, cholesterol, தைராய்டு இருக்கு, even thyroid is. வாலிபத்தோட முதிர் வயதுல அவளுக்கு முத்தி போயிருக்கு. At elder age he worsened. குழந்தை தங்கன செய்தியை கேட்டு சந்தோஷம். I feel happy when the டாக்டர் சொல்றாங்க, அந்த குழந்தைய கழிச்சிடுங்க, இல்லனா அது உன் தாய்க்கு அது பேர் ஆபத்தா முடியும். ஏன்னா அவங்க உடம்புல என்ன கிடையாது, பலன் இல்ல. The doctor said you just abolish the child, it's not good for her. நாங்க சொல்லிட்டோம், தேவன் பொறுமையா கொடுத்தாலும் அந்த குழந்தையை நாங்க பார்க்காம நாங்க கண்ணு மூட மாட்டோம். அல்லேலூயா. We won't close our eyes until we see the children. It's given by the Lord, we said. பிரைவேட்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக அந்த அம்மா பயங்காட்டி 5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டாங்க. குழந்தை பிறந்து 1 மாசம் அந்த குழந்தைய பார்க்கல. எத்தனை வருஷம்? 30 வருஷம் குழந்தைக்காய் காத்திருந்தவங்க பிறந்த குழந்தைய பார்க்க முடியல. கேட்டா கண்ணாடி ரூம் அந்த குழந்தைக்கு என்ன இருக்கு, 8 மாசத்துல ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. They are waited for the child 30 years. After 1 year they can't see the child. டாக்டர் சொல்றாங்களா செத்துருவாங்க இந்த குழந்தை. The doctor said it will die. 30 வருஷத்துல எனக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னா, குழந்தைய கொடுத்திருக்காருன்னா அந்த குழந்தை உயிரை எப்படி கர்த்தர் எடுப்பார்? How the Lord will take child life. நாங்க பேரு வச்சாச்சு, எல்லாத்தையும் வச்சாச்சு. We named the child as என் குழந்தை தான் எனக்கு சாட்சி. our child is our witness. காத்திருந்து பாருங்க, காத்திருந்து ஒரு காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்கன்னா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், when you waited for a matter for the Lord, நீ பாக்கியவதி பாக்கியவான் என்று. you are a blessed woman and blessed man. ஹalleluya. Hallelujah. காத்திருந்து இருக்க முடியாது உங்களால. Sometime you may not wait. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல from the book of Luke chapter 18, 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இயேசுப்பா சொல்றாரு பாருங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்றதுக்கு ஒரு கதையை சொல்றாரு, ஒரு எடுத்துக்காட்டு. parable to cease pray continue. இது ஒரு ஒப்பனையா எடுத்து சொல்லுவாங்க. It's a parable. சொல்லிட்டு தேவன் என்ன சொல்றாரு, இயேசுப்பா என்ன சொல்றாருன்னா, Lord said, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி ஒரு நாட்டாமன்னு வச்சுக்கோங்க. there is a judge. ஊர்ல இருக்க நாட்டாமலாம் எப்படிப்பட்டவன்? How the judge in the country, தனக்கு சாதகமா எல்லாத்தையும் வச்சிட்டு இருப்பான். they will keep everything favor for them. அதுதான் இயேசுவா சொல்றான், அவன் வந்து ஒரு நியாயாதிபதி. The Lord said such a judge. ஆனா கடவுளுக்கு பயப்படாத. அப்படினா துணிகரமா கொலை பண்ணுவான், துணிகரமா பாவம் பண்ணுவான், மத்தவங்க சொத்தை அமுக்குவான், மத்தவங்களை ஏழைகள் என்ன பண்ணுவான், நசுக்குறவன் கர்த்தருக்கு பயப்படாதவன். Who has not fear for the Lord, he will do all the evil things. அடுத்து சொல்றான், அவன் மனுஷனே மதிக்காதவன். And then the Lord said he is not respect anyone. மொத்தத்துல மோசமான ஆளு. Totally he is a bad man. அவன்கிட்ட ஒரு நன்மை கிடைக்குமா? Will you get a good from him? ஒரு சகோதரி என்ன பண்றாங்க, பக்கத்துல அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுனால a sister
அதை சமாளிக்க முடியல. He cannot face the problem. உடனே என்ன பண்றாங்க, அந்த ஆளுகிட்ட தேடி போறாங்க. Immediately she approached him. நீதி செய்யாதவன் கிட்ட போய் உதவி பண்ண கிடைக்குமா? Whether she will get ஆனா good அந்த from சகோதரி என்ன பண்றாங்க, வேற வழியே தெரியல. But the sister had no option. டெய்லியும் வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம், ஐயா வணக்கம் ஐயா, Daily she approached ஐயா வணக்கம் ஐயா, greeting. She காலையில இருந்து ஈவினிங் வரை காலை தொடர்ந்து பண்ண continuously she greeting him. இப்ப நம்ம கூட ஒரு பிச்சைக்காரன் வந்து யார காசு கையில இருக்கும் Even போட some மாட்டோம். beggar, he அவன் தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவான், கேட்டு வேற வழியிலே கொடுத்துருவோம். if continuously ask, we will give. சிக்னல்ல இல்ல செக் போஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரவாணிக்கு தொல்லை ரொம்ப தொல்லையா இருக்கும். If you look at the signal other places, the ட்ரெயின்ல போனா கூட வந்து நின்றோம், அதுக்கு காசு கொடுக்கல நம்மள விடாது. even they won't leave us if you are not giving money. Even the train, நமக்கு அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைப்போமா, இல்ல முதல் தொல்லை விட்டா போதும். whether we will thought to do good இல்லனா for them, பக்கத்துல we உட்கார்ந்து are அப்படியே just தடவினே இருக்கும் போடு. escaping. ஹல்லேலூயா. Hallelujah. காசை கொடுத்து எப்படியாவது அனுப்பிட பாப்போம். We just trying to send them by giving money. இதே மாதிரி தான் அந்த சகோதரி போய் கேட்க அவனே கடுப்பா என்ன பண்றான், யோசிக்கிறான். This is how the sister asking, he get tensed. இந்த சகோதரிக்கு ஏதாவது அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டா இந்த வீட்டு பக்கம் வராது, முதல்ல அதை செய்வோம். We can solve our problem, then I can escape. இந்த கதையை சொல்லிட்டு சீஷர்ட்ட கேட்கற, ஏன் அந்த மனுஷன் வந்து உதவி செய்ய முயற்சி பண்ணான்? Then the Lord asked his disciple why he trying அந்த to help சகோதரி her. நல்லவங்கன்ட்டா இல்ல, That sister is good, இல்ல இவன் நல்லவங்கள or the man is சொல்லுங்க. good? இல்ல, No. இவங்க சொன்ன பிரச்சனை முக்கியமானதா? Is the problem இல்ல. given by her is important? That's all. காரணம் என்ன, ரொம்ப நேரம் நச்சரிக்கிறான், அதனால அவன் செய்யறான். The reason ceaselessly she is asking help. மனுஷனே செய்யும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? When the man do it, then how the Lord? 8ஆம் வசனத்தை படிங்க. அதுல We can meditate the verse 8 from Luke chapter 18. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சீக்கிரத்தில் அவர்கள் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வாரா? He will யாருக்கு? do the justice to them. மனுஷன் செய்ய மாட்டான், நீ கேட்டுட்டே இருந்தீனா அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. You will ஹல்லேலூயா. receive it when you தேவ ask. சமூகத்துல வந்து இன்னைக்கே நீ நன்மை வீட்டுக்கு போய் பாப்ப, ஒரு நன்மை இருக்காது, உடனே அந்த You are விண்ணப்பத்தை விட்டுடுவ, ஜெபத்தை expecting விட்டுடுவ. immediate good from the Lord. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டிங் நான் 7 நாள் பாஸ்டிங் போட்டேன் Some பாஸ்டர். of the people said I did 7 days fasting. இல்ல 20 நாள் 40 நாள் போட்ட ஒரு மாற்றம் இல்ல, வீடு விற்க மாட்டுது, 40 days but என் no பிள்ளைக்கு change. திருமணம் ஆக மாட்டுது, Marriage not என் பிள்ளை மாறுவான்னு பார்த்தா மாறவே my மாட்டான். children not changed. I waited further. நான் என்ன பண்றது? What should I do? ஒரு சகோதரி சாட்சி சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய சாட்சி சொல்லிட்டேன். We given many testimony today. ஒரு புள்ள அடங்கவே மாட்டுது, ஸ்கூலுக்கு சரியா போகாம ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு, A child not going school properly, doing all the adamant things. அந்த அம்மா சொல்றாங்க, வீட்டாண்ட ஒரு பிரச்சனைனா என் பையன் அங்க இருப்பான். The mother said, if there is any problem, my son would be there. வீட்டாண்ட ஒரு போலீஸ்காரன் வண்டி வருதுன்னா அது எங்க வீட்டை தேடி தான் If a வருவாங்க. patrol vehicle near at my street, துபுதுபுதுபுன்னு யாரா ஓடுறாங்கன்னா அதுல என் பையனும் இருப்பான். if someone running in a crowd, my children would அவனை be there. குறிச்சு நான் கலங்கி போய் பேர் கெட்ட பேராயி சில நேரங்களில் சாப்பாடுல விஷம் கொடுத்துடலாமா கூட யோசிச்சிருக்கேன் பாஸ்டர். Sometime I will trying to poison him because சரி இவன் திருந்துவான்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணா, I thought he will be returned. அந்த பிள்ளை 24 மணி நேரம் கொடுமை குடிச்சிட்டு வந்து அடி அடிச்சுன்னு இருக்கான். Just tortured his son-in-law. ஒருவேளை முடிவு பண்ண இவனை மாத்த முடியாது, நம்ம செத்துடலாம். I can't change him now, better I can die. ஆனா பாஸ்டர், But pastor, மனைவி அவனை விட்டுட்டு போயிட்டாங்க, but his wife left him. குழந்தையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. She took the children. இவனுக்கு அது புரிதலே இல்ல, போனாங்கன்னு தெரியல. She doesn't understand. இப்ப ஏன்டா குடிக்கிறேன்னு கேட்டா மனைவி போயிடுச்சு குடிக்கிறேன்னு சொல்றான். I'm asking why you drinking now, my wife left me. நான் உன்னை தான் செஞ்சேன், Only one thing I did. என் தேவன் என் பிள்ளையை மாத்துவார். Lord will change my child. நான் சின்ன வயசுல இருந்து அந்த பையனுக்கு 40 வயது, From the 10 வயசுல இருந்து இந்த 40 வயசுல 30 வருஷமா அந்த பிள்ளைக்காய் நான் ஜெபிக்கிறேன். I pray for him from the age of 10 to 40. என் பிள்ளை மாறுவார். I am expecting my child will change. கடைசியா At the end, ஒரு வேலை இருக்குன்னு கோயம்புத்தூருக்கு போனாங்க. they went for a job to Coimbatore. அவன் வேலை செஞ்சானா என்னன்னு தெரியாது. Not sure whether he worked or not. வரும்பொழுது அம்மா நான் ஊழியம் செய்யறேம்மான்னு சொல்றான். And he returned, he said, I am serving the Lord. இப்ப அவன் அநேக சபைகளுக்கு அவன் தலைவனா இருக்கிறான். Now he is a head of many churches. இழந்து போன குடும்பம் எல்லாம் இப்ப உள்ள வந்துருச்சு. All the family scattered, now it's ஏன் இந்த சாட்சியை சொல்றேன்? இன்னைக்கு நம்ம நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற அநேக பாஸ்டர்
testimony. 90 வகையான பாஸ்டர் Many of the pastors in North Madras, 90%. 90 விதமான பாஸ்டர் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க தெரியுங்களா? How the நல்லா pastor குடிச்சவங்க, வீட்டுக்கு அடங்காதவங்க, தள்ளுனவங்க, ரவுடித்தனம் பண்ணவங்க தான் They are இன்னைக்கு rejected ஊழியம் in செய்து கொண்டு rowdyism. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. Are glorifying the Lord. அதற்கு அவங்க மனைவியாவது இல்ல அவங்க தாயார் பண்ண ஜெபம், பல நாள் தேவ சமூகத்துல வந்து காத்திருந்த ஜெபம். There many days waited prayer in the Lord's presence. இன்னைக்கும் நிறைய பேர் இங்க வந்து உட்கார்ந்திருக்கலாம். Many of you sitting பல நாள் ஜெபம் பண்ணி இருக்கலாம், இதுவரை கிடைக்குமா? ஆனா நீ ஜெபத்தை விடாதபடி எல்லாம் உலகம் ஃபுல்லா சொல்ல அவன் திருந்தவே மாட்டாங்க. waited for the Lord's இனி presence. பிசினஸ் பண்ண முடியாதுங்க. Can't do business. இனி தொழிலே பண்ண முடியாது. Can't do the business. இனி அந்த வீட்ல வாழவே முடியாது. Can't live in the house. அநேகர் சொல்லலாம். Many people say like, ஆனா நீ காத்திருந்தின கர்த்தர் சொல்லுகிறார், கழுகுக்கு ஒத்த பலனை உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் இந்த தேசத்துல நான் எழுப்புவேன்னு சொல்லி the கரங்களை Lord தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். said, He waited His presence, He will strengthen you and make you blessed. நீ காத்திருக்கணும், தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும். You should wait His presence and pray to Him. கர்த்தர்ட்ட கேளுங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. Ask the Lord, I need this. ஆபிரகாம் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியும் கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. Moses lead the people 40 years, but he தேவன் doesn't. பர்மிஷன் கொடுக்கல. Lord not give நீ permission. பார்க்க தான் முடியும், ஆனா உள்ள போக முடியாது. You can see him but not enter. ஆனா அவன் தேவ சமூகத்தில் முறையிட்டு எனக்கு இது வேணும்னு கேட்டிருந்தானா கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் அவனை பிரவேசிக்க வச்சிருப்பார். ஹல்லேலூயா. If he asks Lord, he will permit him. சிம்சோன் பாவத்தை செய்து பெண்கள் நிமித்தமாக தன் ஆசீர்வாதத்தை மகிமையை என்ன பண்ணான்? அந்த பெண்களுக்கு அந்த முடியை ஒப்பு கொடுத்தான். Samson lost his glory because sin. அவன் பலத்தை இழந்து போனது, அவன் கண்களை பிடுங்கப்பட்டு அவன் வெறும் அடிமைத்தனமாய் ஒரு காட்சி பொருளாய் காணப்பட்டான். His eyes are plucked after he lost. அவனுக்கே தெரியுது நான் பாவம் செஞ்சிட்டேன். He knows it, he did sin. ஆனா கடைசியா கேக்குறான், ஆண்டவரே எனக்கு மீண்டும் ஒரு முறை அந்த பலனை கொடுங்க. Finally he asked, Lord, you strengthen me again once. கொடுக்காம இருந்தாரா? Will Lord தேவன் stop? கேட்டா அவன் தன் ரத்தத்தை கொடுக்கும்போது, சரீரத்தை கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? Will Lord not open his treasure if he given his ஹல்லேலூயா blood to you? சொல்லுங்க. ஹல்லேலூயா. Hallelujah. கேளுங்க. You ask. வெச்ச விண்ணப்பத்தை விடாதீங்க. Don't cease your அதை prayers. பெற்றுக்கொள்ளுகிற வரையும் அவர் சமூகத்துல காத்திருந்து கொண்டே இருங்க. You waited presence until சில your prayer நாட்கள் answered. தள்ளலாம், You may be the days pass, சில வருடங்கள் தள்ளலாம். maybe the years go. நான் விசுவாசிக்கிறேன், நீ காத்திருந்ததுக்கு உண்டான பலன் இந்த மாசத்துல கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற I விசுவாசிக்கிறாங்க. have faith நல்ல like கரங்களை this, you தட்டி will receive the goodness from the Lord all your praise. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசியா ஒரு வசனத்தை படிச்சு முடிப்போம். We can meditate finally a verse. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் From the book of Psalms, 3ஆம் வசனம். chapter 25 verse 3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார். ஹல்லேலூயா. Hallelujah. எந்தெந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போய் நிக்கிற, Wherever you get ashamed, உன் உறவுகள் சொந்தங்கள் மத்தியில நீ வெட்கப்பட்டு போயிருக்கலாம். instead of your relations and people, முகாந்திரமே இல்லாதபடி நீ வெட்கப்பட்டு போயிருக்கலாம். indeed none of who சில நேரங்கள் உன்னை அசிங்கப்படுத்தி சம்பந்தமே இருக்காது, ஆனா உன்னை துன்பப்படுத்தி இருப்பாங்க. they may be tortured you without நீங்க reason. கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, வெட்கத்துக்கு பதிலாக instead of shame, சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, hold your neighbors and say, வெட்கத்துக்கு பதிலாக instead of shame, அவனை ராஜாக்களுக்கு மத்தியில, in the உன் midst of சத்துருக்களுக்கு kings, மத்தியில in உன் midst of தலையை உயர்த்துவார். enemies, you will lift your head. பார்த்து சொல்லு, அவங்களை பார்த்து சொல்லு, உன் தலையை உயர்த்துவார். You just look at your சொல்லுங்க, neighbors. எல்லாம் எழுந்து நிப்போமா.